எனக்கு எப்படி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. அஜித்தை அசிங்கப்படுத்திய கோட், அஜித் அவர்களை அசிங்கப்படுத்திய ஏஜிஎஸ், அஜித் அவர்களை அசிங்கப்படுத்திய அர்ச்சனா கல்பாத்தி, தரங்கெட்ட ஏஜிஎஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்வான்டாக ஒரு ஹேட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணுறது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ். நீங்கள் அஜித் சாரோட ஃபேன்ஸை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வரல. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நடக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தர் பிளாக் ஷீப் மாதிரி பூந்து இந்த மாதிரி கெடுத்து விட்டா நல்லாவாக இருக்கும். நான் பேசலன்னா யார் பேசுவாங்க? ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அது ஒரு பெய்டு ப்ரொமோஷன், ஓகேங்களா? அது ஒரு பெய்டு விளம்பரம். அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு டிஸ்க்ளைமராக அது சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுறேன். அஜித் அவர்களை கோட் படம் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாங்களா? அடே, மனசாட்சின்றது இருக்காடா உங்களுக்கு? இப்போ தான் கோட் படம் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா மங்காத்தா பிஜிஎம்லாம் படத்தில் போட்டாங்க, தலை ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, தளபதி ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, சேர்ந்து படத்துக்கு போகிறாங்க. நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன், நிறைய போஸ்ட் பார்க்குறேன், தலை ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுறாங்க, தளபதி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணியும் போஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி சந்தோஷமாக மிங்கில் ஆகிட்டு கலகலகலன்னு ஒரு குடும்பமாக சேர்ந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நடுவில் எவனோ ஒருத்தன் பூந்துட்டு அஜித் அவர்களை அசிங்கப்படுத்துகிறாங்க கோட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்றீங்களே, எந்த அளவுக்கு நியாயம்? ஸோ ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் அவர் சினிமாவில் இருக்காரோ இல்லையோ 2 பேரோட ஃபேன்ஸ் மட்டும் அடிச்சுட்டே இருக்கணும். இதுதான் உங்களோட கான்செப்டா? நான் பல வருஷமாக பல வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேன் வார்ஸை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி அவங்க 2 பேர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஏன் நம்ம அடிச்சிக்கிறோம் தேவையில்லாமல்? அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கோட் படத்தப்போ கூட ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது வெங்கட் பிரபு போயிட்டு நம்ம அஜித் சார்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாராம். அவரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததா, மங்காத்தை விட சூப்பரான ஒரு படமாக அது வரும் அப்படின்லாம் அவர் அப்ரிஷியேட் பண்ணாராம். அப்படி இருக்கும்போது படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு மங்காத்தா பிஜிஎம்லாம் படத்தில் போட்டாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் தளபதி மூவிஸில் நம்ம தலையோட ரெஃபரன்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா வரும், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய தலை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் கூட அவ்வளோ க்ளோஸ் ஆகி அவ்வளோ மிங்கில் ஆகிட்டு பேசின்னு இருந்தாங்க. ஸோ வீடியோ ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பேசிவான இன்கம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சைடில் பேசிவான இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா earn பண்ணிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்டர்நேஷனலி லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன். இந்த ஆப்குள்ளே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே விளையாடலாம். பட் அவங்களோட ஆக்ஷனில் ஒரு கேம் தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு பேசிவ் இன்கம் earn பண்ணுறதுக்கு. அந்த கேம் ஒரு கிராஷ் கேம் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு பிளேன் மேலே போயிட்டே இருக்கும், அது கிராஷ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துடணும். சரி, ஓகே, நான் சொல்கிறத விட நான் எப்படி அது விளையாடுறதுன்றது உங்களை லைவாகவே பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கிராஷ் கேமு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4000 ருபீஸ் நான் உள்ளே போடுறேன். ஓகே, இப்போ மாதிரி பிளேன் மேலே போயிட்டே இருக்குது, அது கிராஷ் ஆகிறதுக்குள்ளே அமௌண்ட் எடுத்துடணும். ஓகே, 4000 போட்டேன். உங்கள் லைவாகவே நான் காட்டுறேன். 11,000 பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தது. உங்களுக்கு இப்படி ஒரு பேசிவ் இன்கம் earn பண்ணணுமா? நான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ரோமோ கோடை என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போனஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே ஃப்ரீ ஸ்பின்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அவங்களே தலை ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் ட்வீட் போட்டாங்க, ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. அவர் அரசியலுக்குள்ளே போகிறாரு, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னு ட்வீட்லாம் போட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற டைமில் மாதிரி நடுவில் வந்து ஏன்டா நீங்கள் இப்படி குழப்பி விட்றீங்க? அவங்க உண்மையாகவே தலை ஃபேன்ஸானே எனக்கு டவுட்டாக இருக்குது. இவனுங்களாம் ஒன்று உள்ளே கிளப்பி விட்டு கோட் படத்தில் அஜித் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல. எங்கள் தலை ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் அந்த படமே ஓடும். இந்த மாதிரி ஒரு ரேஜான ட்வீட்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அந்த ஒரு ஹேஷ்டேக் நான் சரி என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு வீடியோ நம்ம யாரோ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா தல அஜித்தை மென்ஷன் பண்ணி சம்திங் ஏதோ டைட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஜிஎஸ் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக பேசலை. பட் அந்த வீடியோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா சம்திங் தவறாக நம்ம தல அஜித் பற்றி போட்டிருந்தாங்க. அது மேபி அவங்க கவனிச்சிருக்காங்களா இல்லையா, வேணுமனே யாராவது ரீட்வீட் பண்ணுவாங்களா? டு பி ஃப்ரேங்க், உண்மையாக சொல்லு, வேணுமனே அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு தலாஜித்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு யாராவது ரீட்வீட் பண்ணுவாங்களா? இதே நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசலை, ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட் செட்டில் பேச. யாராவது வேணுமனே இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாவது உட்காந்து யோசிக்கணும். கொஞ்சமாவது அந்த ட்வீட்ஸ் போடும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களே, ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே, நம்ம எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஒரு சண்டை மூட்டி விடுறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வராதாடா? கடைசி வரலும் இப்படி தான் அடிச்சுனே போகணும். ட்விட்டர் ஃபுல்லாக கேவலமாக மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸ்லாம் பார்த்து சிரிக்கணும். இதுதான் நீங்கள் பண்ணுவீங்க, அதுதான் உண்மை. கோட்டு படத்தில் அந்த எண்டிங்கு எவ்வளோ கிளாப்ஸ், எவ்வளோ விசில்ஸ் மங்காத்தா பிஜிஎம் வரும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இவங்க ஏஜிஎஸ் ஒரு விஷயத்தை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க அந்த டைட்டில் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வீடியோ மட்டும் அவங்க பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது அவங்க இன்னும் ரீட்வீட் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அது ஒரு ஹேட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது வாண்டடாக யாராவது பண்ணுவாங்களா? சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு, அதுவும் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பதி அவங்களே பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கை அப்பப்போ மூலையில் வச்சுட்டு பேசுங்க. இங்கே யாருமே எந்த நடிகரையும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அப்படி பண்ணி ஒரு படம் ஓடணும்னு அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலையோட ரெஃபரன்ஸ் இருக்கும்டா, தலை ரெஃபரன்ஸ் இருந்தால் தான்டா படம் ஓடும், இல்லைனா தளபதி படம் ஓடாதடா இப்படின்னு ஒரு கேங் வருது. அடே நீங்களாம் என்ன, எனக்கு புரியலடா. சின்ன பசங்களா, இல்லை ஓரளவு காலேஜ் பசங்களா, இல்லை ஆஃபீஸுக்கு போகிறவங்களா? மெச்சூரிட்டி அப்படின்றது டோட்டலாக வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்துடுவீங்களா, இல்லை மூலையை கைட்டு வச்சுட்டு வருவீங்களா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணும்போது? உங்களுக்கு இதனால் என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு சாதிக்க போகிறீங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சண்டையை மூட்டி விட்றதில்ல? நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்கள மறுபடியும் நீங்கள் பிரித்து விட்றீங்க. அதுதான் நடக்குது. வெங்கட் பிரபு அவர்களுக்கு பல நாள் கனவு தமிழ் சினிமாவில் தளபதி வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் கூட நடக்காத எனக்கு தெரியாது, நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் சம்திங் ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்களே, சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது தேட்டரில். உண்மையாக கெடுத்து விடாதீங்கடா தயவு செஞ்சு. ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கோட் படம் இப்படி, கோட் படம் அப்படி, கோட் படம் இப்படி போகுது, கோட் படம் இப்படி போகுது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபேக் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவர் நடிக்க தெரியல, பாட்டு நல்லா இல்லை, த்ரிஷா டான்ஸ் சரியில்லை, அது சரியில்லை. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்க. மனுஷன் இன்னும் ஒரு படம் தான், அதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிடுவார். இப்போ இந்த மாதமே மாநாடு இருக்குது, அதுக்கப்புறம் படத்துக்கு அரசியல் போயிடுவார். அப்போ கூட நீங்கள் தனியாக ஆரம்பிப்பீங்க, அவருக்கு ஸ்டேஜில் பேச வரல, மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார், அதை செய்ய மாட்டார், இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு எண்டே கிடையாது இல்லை? அப்படி என்ன உங்களை பண்ணிட்டார் தளபதி? நான் கேட்குறேன். இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க, வேறு எந்த ஃபேன்ஸும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது வேறு. பட் சிலதெல்லாம் ரொம்ப பர்சனலாக போகுது சோஷியல் மீடியாவில். அப்படி என்ன பண்ணிட்டாருப்பா தளபதி உங்களை? வளர்ச்சி பார்த்து பயமா? ஆம்பளை தானே நீ? டவுட்டாக இருக்குது எனக்கு. ஆம்பளை தானே நீ? உன் ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு ஒரு டிபியும் இருக்காது, உன் மூஞ்சி வைக்கிறதுக்கு பயம், உன் அடையாளம் காட்டுறதுக்கு பயம். ஆம்பளை தானே நீ? நேரில் ஒரு வீடியோ போட்டு பேசு, ப்ரெஸ்ஸுக்கு போய் பேட்டி கொடு. எதுக்கு கோல் மூட்டி விட்ற? அவ்வளோ பயமா அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு? இது ஒருத்தர் 2 பேர் பண்ணல கைஸ், ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்றைக்கி தளபதிக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொருத்தரே அரசியலுக்குள்ளே வராருன்னா அவருக்கும் நடக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணால் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். அதில் அடிச்சுன்னு போகிறாங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் அரசியலுக்குள்ளே வரும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக அஃபிஷியலாக அந்த தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அப்ரூவ் பண்ணியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தை. இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. விக்ரவாண்டியில் 23ஆம் மாநாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறார் லைஃப்பில் அவர். ஒரு பக்கம் என்டர்டெயினும் பண்ணவும் பார்க்குறாரு, ஒரு பக்கம் அரசியலும் பார்க்குறாரு. ஒரு மனுஷனுக்கு சைடில் இவ்வளோ ஹேட்டாக கொடுப்பீங்க, எனக்கு அதுதான் புரியல. சரி ஓகே, நான் தளபதி ஃபேனாக இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு வச்சுங்க, நான் ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸாக இருந்தால் கூட இதுதான் நான் பேசுவேன். அவர் என்ன பண்ணிட்டார் பை, ஏன் இவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க தான் சொல்லுவாங்க. ரஜினி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், கமல் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தனுஷ் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சிம்பு ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்யூனான ஃபேன்ஸ் இருக்காங்க, உண்மையாகவே இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ளேயே அடிச்சிக்காத ஜென்யூனான ஃபேன்ஸ் இருக்காங்க, ஹெல்த்தியான காம்படிஷன் பார்க்குற ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒன்றுத்துக்கு லாக்கியாத தற்குறி மைராண்டிங்க தான் இந்த வேலையை பண்ணுறது. சும்மா ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுக்கிட்டு அது ப்ரொஃபைல் டிபி இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, அடுத்தவன் என்ன பண்ணாலும் கலாய்க்கிறது, எந்த நல்லது பண்ணாலும் கலாய்க்கிறது. எனக்கு முக்கியமாக இந்த சத்யன் ராமசாமி மனசில் பெரிய சஞ்சய் ராமசாமின்னு நினப்பு. நானும் எவ்வளோ வீடியோவில் திட்டுறது, நல்லாவும் சொல்லி பார்த்துட்டேன். எதுக்கு அவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கற நீ ஆன்லைனில்? உன்னால தான் மிச்சதெல்லாம் ஸ்ப்ரெட்டே ஆகுது ஆன்லைனில். இதில் என்ன உனக்கு பெருமை, இதில் என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு தெரில எனக்கு. சைக்கோத்தனமாக பண்ணிடுறேன், உண்மையாகவே சைக்கோ மாதிரி தான் பண்ணுறேன். அவர் எது பண்ணாலும் தப்பு, எது பண்ணாலும் இப்படி எப்படி தான் உனக்கு அந்த மைண்ட் செட் வருது எனக்கு புரியல. சரி ஓகே ஃபைன், உனக்கு அவர் என்ன ரீசனுக்காக பிடிக்கலன்னு தெரியல, அது சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணும்போது ஃபேன்ஸ் ஹர்ட் ஆவாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் கூட இல்லையா? நீ யார் ஃபேனாகனு இருந்துட்டு போ, மற்றவங்கள டீக்ரேட் பண்ணாத. உனக்கு ஒரு நடிகர் பிடிக்கிறனா அவரை ப்ரைஸ் பண்ணு, அடுத்த நடிகரை பற்றி பேசாத, கிரிட்டிசைஸ் பண்ணு, தப்பே கிடையாது. உன் கருத்தை ஷேர் பண்ணு. எல்லாமே குறை, எல்லாமே தப்பு அவர் பண்ணுறதுன்னு சொல்கிறது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் நீ மாட்டினு வச்சுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல, இதெல்லாம் நம்ம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு தலைமுறையாக நீ யோசிக்க வைப்ப, உன் தலைமுறையோ யோசிக்க வைப்ப, தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே எங்கேயும் மாட்டுறாதப்பா, சிம்பிளாக சொல்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாலியாக இருங்க எல்லோரும், அடிச்சிக்காதீங்க தேவையில்லாமல் இந்த ஹேஷ்டேக்ஸை போட்டுக்கிட்டு.
என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.